லூசாப்பா நீ, எலும்புப்பா. என்னல எதுக்கு எழும்புன? தூங்கு. உங்க அம்மா எந்திரிச்சா ஏச போறா. ஐயோ அப்பா, நீ லூசா? அம்மா கொடட்ட விட்டு தூங்குது, இப்ப எழும்போது. வாப்பா, பெரியப்பா ரூம்ல போய் நம்ம படுத்துக்குவோம். ஏய், வேற வினையே வேண்டாம். உங்க ஆத்தா தூங்குற மாதிரி நடிப்பா, அப்புறம் வந்து ஆடு ஆடுன்னு ஆடுவா. இதெல்லாம் தேவையா? நிஜமாவே அம்மா தூங்கிட்டுப்பா. நான் படமாட்ட சொல்லியிருக்கேன், அம்மா தூங்குனது நானும் அப்பாவும் வரேன்னு. படமா சரின்னு சொல்லியிருக்கு. நீ வாப்பா, படமா முழிச்சிருக்கும். சரி, முதல்ல இன்னொரு தடவை எட்டி பாரு. உங்க ஆத்தா தூங்குறாளா இல்ல முடிச்சு கிடக்கலான்னு. ஆ சரிப்பா. இம்மா இம்மா, அப்பா அம்மா தூங்கிட்டு கொரட்டை விடுது. வாப்பா போவோம். சரில, மெதுவா வா. அவளுக்கு பாம்பு காது. ஆ சரிப்பா. சி சண்டாளி, எப்படி என் பிள்ளைய கூட கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா? நானும் இந்த ஆளு எந்திரிச்சு போவார்னு பார்த்தேன். இந்த ஆள் எந்திக்கல. இந்த பையன் அவரை எழுப்பி கூட்டிட்டு போறானே நடுராத்திரில. நான் எப்ப தூங்குறேன்னு பார்த்து இவங்க ரெண்டு பேரும் இதை தான் பண்ணிட்டு இருக்காவளா? விடியட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. புரியுமா, நான் வந்துட்டேன். இந்த அப்பா சரியான பயந்த வழி, அப்படியே பயந்து நடுக்குது. எங்க அம்மா அப்படியே குர்ருன்னு கொரட்டை விட்டுட்டா. நம்ம மெதுவா அப்பாவை எழுப்பி கூட்டிட்டு ஓடி வந்துட்டேன். ஏங்க என்னாச்சு? ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? இப்ப வாப்பா, அனிதா வர மாட்டாப்பா. நல்ல கொரட்டை விட்டு தூங்குறாப்பா. இல்ல, உனக்கு என்ன? மாட்டிக்கிட்டு முழிக்கப்படுது நான் தானே. உங்க ஆத்தா அவ்வளவுதான், என்ன ஒரு வழி ஆக்கிருவா. இதெல்லாம் தேவையா? அவன் எங்க சொன்னா கேக்குறான். போ படியம்மா, நீ லூசு மாதிரி சொல்ற. அவ விடுற கொரட்டையில தூங்கவே முடிய மாட்டுக்கு. எம்பூட்டு பெரிய கொரட்டை விடுறா தெரியுமா? தினம் அவளுக்கு இதே வேலையா போச்சு. எம்பூட்டு நேரம் முழிச்சே இருக்கிறது. இங்க வந்தா நீ நல்ல நல்ல கதையெல்லாம் சொல்லுவ. சரி, அப்பாவை விடாட்டா பரவாயில்ல, என்ன விடலாம்ல? இல்ல, தினமும் உனக்கு கதை கேட்கறதுக்காக என்னையும் சேர்த்து இழுத்துட்டு வரியே, இது நியாயமா? சும்மா இருப்பா, நீயும் சேர்த்து தான் கதை கேட்கணும். தம்பி எப்படி தூங்குறான் பாரு. அதுவும் சரிதான். நீ சொல்லு பிடிமா. இன்னைக்கு நிலா எம்பூட்டு வெளிச்சமா இருக்கு. நாமலாம் போய் மொட்டை மாடியில் உட்காந்து நல்லா பேசிட்டு வருவோமா? அதுக்கு என்ன, ஆனா உனக்கு குளிர் ஒத்துக்காதே. போ பெரியம்மா, இப்படி எதையாவது சொல்லி என் வாயை அடைச்சிரு. ஏங்க அதெல்லாம் சரிதான், நீங்க போய் தூங்குங்க. அவன் இன்னைக்கு என்கிட்டயே தூங்கட்டும். எப்படியோ என்னையே கழிச்சு விட்டுருவியே. ஆசை தோசை, போங்க போய் அனிதா கூட உங்க ரூம்ல தூங்குங்க. அவன் என் கூட தூங்குவான். தேங்க்ஸ் பெரியம்மா, நீ தான் சூப்பர் பெரியம்மா. என்ன குழம்பு, நீ போய் உன் பொண்டாட்டிக்கிட்டு படுத்துக்கோ போப்பா. ஆமல, உனக்கு இங்க கூட்டிட்டு வர வரைக்கும் நான் வேணும், அப்புறம் நீ கிளம்புன்றுவ. அது அந்த ரூம்ல இருந்து இங்க வர வரைக்கும் இருட்டுக்குள்ள பயமா இருக்கும். அதான் உன்னை கூப்பிடுவேன். எப்பவும் பயமா இருக்குல்ல? நீ குழம்பு, உன் பொண்டாட்டி முழிச்சா அடி வாங்க போற. அட பாவி, என்னைக்காவது அவளுக்கு தெரிஞ்சு என்ன சாத்துன்னு சாத்த போறா. அது அப்பா பாத்துக்கலாம், நீ குழம்பு. ஏங்க நீங்க ஏன் முழிச்சிட்டு இருக்கீங்க? போய் தூங்குங்க. நாங்க ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே தூங்கிடுவோம். சரிம்மா, குட் நைட். குட் நைட் தான். அப்படிமா உன் கூட இருக்கட்டான் ஜாலியா இருக்கும் தெரியுமா? அப்படியே நீ நிறைய நல்ல நல்ல கதையெல்லாம் சொல்ற. இந்த அனிதா எப்ப பார்த்தாலும் சரியான சிடுமூஞ்சி. டேய், இதுதான் சாக்குன்னு அம்மாவை இஷ்டத்துக்கு சொல்லுவியா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. போப்படியம்மா, உனக்கு ஒண்ணுமே தெரியல. ஒரு சரியான கோவக்காரி. எது கொட்டாலும் கோவத்துல கொத்துறா தெரியுமா? உங்க அம்மாக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதான் கோவம் வருது. இப்படி ஏதாவது சொல்லு. உனக்கு ரொம்ப பிடிச்சா கோவம் யாராவது படுவாங்களா? ஆனா எங்க அம்மா மட்டும்தான் கோவப்படுவா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வா, நாம படுத்துக்கிட்டே கதை பேசுவோம். சரி படியம்மா, தேங்க்ஸ் படியம்மா. தம்பியை தள்ளி போடு, இல்லைன்னா நான் தம்பி மேலே உளுந்துட போறேன். சரி சரி வா. இந்த வீட்டில் வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்காது. யாருக்குமே இந்த அனிதா தேவையில்லை. எல்லாரும் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யான்னு அவ பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு அலைகிறாங்க. ஏதோ ஒரு நாள் 2 நாள்னா போதும். நானும் பொறுத்து பொறுத்து தானே பார்க்குறேன். ஏன் நேற்று பிறந்த இந்த பையன் கூட என்ன கண்டுக்க மாட்டேங்கிறான்? குட் மார்னிங் அனிதா. எனக்கு நீ இன்னும் பால் தரல, எதுக்கு இப்ப கோவமா முறைக்கிற? ஆமா, ஐயாக்கு இப்பதான் அம்மா நினைப்பு வந்துச்சு போல.
ஏதாவது தேவைன்னா மட்டும் என்கிட்ட வா. இல்லனா என்ன இங்க கண்டுக்கிற? 24 மணி நேரமும் உங்க பெரியாத்தா ரூம்ல தானே கிடக்குற. ஐயோ, இந்த அனிதா எப்படி கரெக்டா சொல்றா? ஒருவேளை ராத்திரி நம்ம பெரியம்மா ரூமுக்கு போனது பார்த்துட்டாளோ? சரி, சமாளிப்போம். என்னல திருட்டு முடி முழிக்கிற? ஐயோ அனிதா, நீ என்ன எப்ப பார்த்தாலும் பெரியம்மா ரூம்ல இருக்காங்கிற? நான் எப்பவுமே உங்ககிட்ட தான் இருக்கேன். பெரியம்மா எப்பமாவது கதை சொல்லும், அதான் அங்க போய் கேட்டுட்டு தம்பி பாப்பாவை பார்த்துட்டு வருவேன். ஓ, அப்ப நீ எப்பவுமே அம்மா கூட தான் இருக்க, அப்படித்தானே? அம்மா, நீ எதுக்கு இப்படி சந்தேகப்படுற? சரி, கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில சொல்லு. உனக்கு என்ன பிடிக்குமா, உங்க பெரியம்மாவை பிடிக்குமா? ஐயோ அனிதா, நீ என்ன மக்கா? நீ என் அம்மா. எனக்கு ஒண்ணுதான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தான் பெரியம்மா ஆட்சி எல்லாம். இல்லே புழுவாதல, சரியான புழுவனிப்பே நீ. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஏன் அனிதா, நீ என்ன லூசான்னு சொன்னேன். நீ இப்படியே மிரட்டி கேட்காத. எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். உன்ன மாதிரி ஒரு ஆளு இந்த உலகத்திலே கிடையாது தெரியுமா? என்ன சொல்ற? அனிதா, ஐ லவ் யூ so much தெரியுமா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நீ கடைக்கு போயிட்டனா உன்னை தேடி ரோட்ல வந்து நிப்பேன் தெரியுமா? படையம்மா பாவம் என்னைய கூப்பிடும். அதுக்காக அதை பிடிச்சதுன்னு சொல்லிடுவேன். நீ என்னன்னா இப்படி என்ன கால்வி கேட்குற? இல்ல நிஜமா தான் சொல்றியா? பொண்ணு, யாராவது இதில் போய் சொல்லுவாங்களோ? எனக்கு அப்பாவோட, ஆச்சியோட, படையம்மாவோட, அனிதாவை தான் ரொம்ப பிடிக்கும். இது பாதும்ல என் செல்ல குடி, நீ போய் உட்காரு. ஆமா, உனக்கு பால் எடுத்துட்டு வரேன். ஆ சரி அனிதா. எப்பா, இவளை சமாளிக்கிறதுக்கு பெரிய பாடா இருக்கு. எப்படியோ சமாளிச்சிட்டோம், இல்லைன்னா நம்மள விழித்திருப்பா. ஐயோ, சரியா வெளியே கிளம்புற நேரத்துல தான் இந்த பனியன்ல பட்டன் போகும். அனிதா, இந்த பட்டன் போயிட்டு இதை கொஞ்சம் தச்சு கொடு. என்னத்தான் இதுக்கெல்லாம் போட்டு அவளை கூப்பிடணுமா? அவ அடுப்பங்கரையில ஏதோ வேலையா இருக்கா. கொண்டாங்க, நான் தச்சு விடுறேன். சரிடி, பார்த்து மெல்லமா. அதான் நெஞ்சையும் சேர்த்து தச்சிடாத. போங்க தான், அம்பட்டு பயம் இருந்தா சட்டையை கலக்கி கொடுத்துருக்கணும். அப்படியே தையினா இப்படிதான் தப்பேன். பார்த்து மெதுவா தையி. ஏன் தான் இப்படி பயப்படுறீங்க? என்னடி பண்ற? என்ன பண்ற? இல்ல அனிதா, அத்தான் சட்டையில பட்டன் கடந்து வந்துருச்சு, அதான் சரி தச்சு விடுறேன்னு தச்சு விட்டுட்டு இருந்தேன். ஓ, அவர் கூப்பிடும்போது என்ன சொல்லி கூப்பிட்டாரு? அனிதானை தானே கூப்பிட்டாரு. அப்போ நான் தச்சுக்குவேன், உன் வேலையை பார்த்துட்டு உள்ள போ. கொண்டான்னு சொன்னேன், ஏன் முடிக்கிற? அனிதானை தானே கூப்பிட்டாரு, நான் வந்து தச்சுக்கிட மாட்டேன். உன்னை ஏன் தச்சு விட சொன்னா? உன் வேலை ஏதோ அதை பார்த்துட்டு உள்ள போ. இல்லை அனிதா, நீ கிச்சன்ல ஏதோ வேலையா இருந்த, அதான் உன்னை கூப்பிட வேண்டாமேன்னு நான் தச்சு கொடுக்கலாமேன்னு வந்தேன். ஓ, என்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, என் புருஷனுக்கு என்ன வேலையோ அதை செஞ்சுட்டு போய் கிச்சன் வேலையை பார்த்துக்கிறேன். உன் வேலை ஏதோ அதை போய் பாரு. உன்னை ரூம்குள்ளே தானே இருக்க சொல்லியிருக்கேன். என்ன அனிதா இப்படி பேசுற? சமையல் வேலையும் பார்க்க விட மாட்டேங்கிற, வெளி வேலையும் பார்க்க விட மாட்டேங்கிற. எம்பிட்டு நேரம் ரூம்குள்ளேயே இருக்கிறது? எனக்கும் நேரம் போகணும்ல. அதுக்கு இப்படி கிக்கி புக்கின்னு அவர் முன்னாடி வந்து நின்று இழிச்சுக்கிட்டு நிற்க சொல்லுதா? அவருக்கு வேற வேலை இல்லை, நேரம் ஆயிட்டுல. கிளம்பு, நீ ஓ வேலையை போய் பாரு. போய் கைப்பிள்ளையை பார்த்தா போதும். கிச்சன் வேலையை நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், எல்லா வேலையும் நானே செஞ்சுக்குவேன். ஏன் அனிதா வித்தியாசமா பேசுற? ஒரு வித்தியாசம் இல்லை, சரியா தான் பேசுறேன். கிளம்பு, பட்டனை கொடுத்துட்டு போ. என்னையா முடிக்கிற? நான் வரதுக்குள்ளேயும் உமருக்கு அப்படி என்ன அவசரம்? இல்ல அனிதா, நீ ஏதோ வேலையா இருந்த, அதான் ஐஸ் தச்சு விட்டுட்டுமேன்னு இருந்தேன். உமரை விட அப்படி என்ன வேலை இருக்கு? கொண்டாரும். என்ன பாக்குறீரு? தச்சு முடிச்சாச்சு, கிளம்பும். இந்த 2 நிமிஷம் வேலைக்கு அவளை கூப்பிடணுமாக்கும். என்ன வேலைனாலும் என்கிட்ட சொல்லுங்க. முதல்ல உங்களுக்கு வேலையை பார்த்துட்டு அப்புறம் போய் அடுப்பங்கிற வேலையை பார்த்துக்கிறேன். சரி அனிதா, நான் வரேன். போயிட்டு வாங்க. இப்பப்பா கொஞ்சம் விட்டா போதுமே, உடனே இந்த வீட்டில் எல்லாமே நான் தானே எல்லாத்தையும் கையில் எடுத்துருவாளுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு எங்கள் அம்மாக்கும் பெரியம்மாக்கும் காய்ச்சல், ஜலதோஷம், அதனால வீடியோ எடுக்கவும் லேட் ஆயிடுச்சு. போஸ்ட் பண்ணவும் லேட்டாக தான் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கமெண்ட்ஸும் சும்மா சொல்லி முடிச்சிடலான்னு இருக்கோம். 2 நாள் கழிச்சு வழக்கம் போல் எங்கள் அம்மாவும் பெரியம்மாவும் சரியானது சொல்லுவாங்க.
கோச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்று யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஹாய் மகேஸ்வரன், எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் என்றும் நேசமணி சமையல். ஹாய் ரெட்மி ஹோம். ஹாய் ஜுகட்டண்டா கார்ட்டூன்ஸ். ஹாய் லலி சிஸ்டர். ஹாய் லலி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் லலி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் ராதா ஜோசப் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் ராதா ஜோசப் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சங்கீதா, எப்படி இருக்கீங்க? ஹாய் ராதா ஜோசப் சிஸ்டர். ஹாய் சங்கீதா சிஸ்டர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அபிதா பேகம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதா பேகம் சிஸ்டர். ஹாய் காயத்ரி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் காயத்ரி, எப்படி இருக்கீங்க? ஹாய் காயத்ரி. ஹாய் மகேஸ்வரி துரைராஜ் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் மகேஸ்வரி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் மகேஸ்வரி துரைராஜ் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரபாகுமார் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரபாகுமார், எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரபாகுமார், எப்படி இருக்கீங்க? ஹாய் ராதிகா சிஸ்டர். ஹாய் ராதிகா, எப்படி இருக்கீங்க? ஹாய் ராதிகா. ஹாய் வெனிஷ்பேக்ட் அம்மா. ஹாய் வெனிஸ்பேக்ட் அம்மா. ஹாய் வெனிஸ்பேக்ட் அம்மா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சாந்தி கோசி சிஸ்டர். ஹாய் சாந்திகாசி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சாந்திகாசி சிஸ்டர். ஹாய் கொஜிகோ சிஸ்டர். ஹாய் ஹஜிகா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகா. ஹாய் மெஹந்தி ஆர்ட். ஹாய் மெஹந்தி ஆர்ட். ஹாய் மெட்ராஸ் வீட்டு சமையல். ஹாய் லக்ஷ்மி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் லக்ஷ்மி சிஸ்டர். ஹாய் லக்ஷ்மி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஹாய் அரிசோ. ஹாய் அரிசோ சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் அரிசு சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் மாசிலா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் மாசிலா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் மாஸ்லா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஹாய் சமையலும் சகலமும். ஹாய் தெய்வம் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கவலைப்படாம இருங்க, நோய் இருக்கிறேன். ஹாய் தெய்வம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தெய்வம் சிஸ்டர், கவலைப்படாமல் இருங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எங்ககிட்ட பேசுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் பவானி பிளாக்ஸ். ஹாய் குக் வித் மீனா. ஹாய் சதீஷ். ஹாய் சதீஷ், எப்படி இருக்கீங்க? ஹாய் சதீஷ். ஹாய் ரேவதி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேவதி, எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேவதி சிஸ்டர். ஹாய் தமிழ் வெசஸ் அங்கிள். ஹாய் தமிழ் வசஸ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் தமிழ் வசஸ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? அரே உங்க எல்லாருடைய கமெண்ட்டும் இன்னைக்கு வாசிக்க முடியல. ஏன்னா எங்க அம்மாக்கு 2 நாளா ஒரே ஃபீவர், எங்க பெரியம்மாக்கும் ஃபீவர். சாரி. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் கமெண்ட் போட்டதுக்கு ரொம்ப நன்றி. சரிங்க, இன்னைக்கு எனக்கு ஜலதோஷம் ஃபீவர் இருக்கிறதுனால உங்கள் எல்லாருடைய கமெண்ட்டும் என்னால் படிக்க முடியல. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லோரும் கமெண்ட் போட்டதுக்கு மிக்க நன்றி. எல்லார் கமெண்ட்டையும் நான் பார்த்தேன், ரிப்ளை கொடுக்கல. நான் இன்னும் 2 நாள் கழித்து உங்களுக்கு சரியான பதில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஒவ்வொருத்தரும் கொடுக்குற அன்புக்கு மிக்க நன்றி.